வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அங்கே ஆல்னு இருக்கும். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். தற்போது தமிழகத்தில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. தமிழகத்தில் வடகடலோரம், டெல்டா, தென் உள் மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்கள் பல இடங்களில் கனமழை பெய்து வருகின்றது. நாம் நேற்றே கூறியிருந்தோம் மழையின் அளவு அதிகரிக்கும் என்று. இன்று நள்ளிரவிலிருந்தே மழையின் அளவு படிப்படியாக அதிகரித்து தற்போது நல்ல மழை பெய்து வருகின்றது. தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா ஒட்டியுள்ள பகுதி நிலை கொண்டுள்ளது. மன்னார் வளைகுடா அருகே அந்த சுழற்சியான நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக நல்ல மழை பெய்து வருகின்றது. டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக தற்போது மயிலாடுதுறை, சீர்காழி, அதேபோல் வேதாரண்யம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகள், அதேபோல் சீர்காழி 76 மில்லிமீட்டர், மயிலாடுதுறையில் 66 மில்லிமீட்டர் மற்றும் பல இடங்களில் மழை பதிவாகி வருகின்றன. தற்போது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் கனமழை பதிவாகி வருகின்றன. அதேபோல் மதுரை ஒட்டியுள்ள பகுதி, அதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பூர், கிருஷ்ணகிரி, அதேபோல் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பதிவாகி வருகின்றன. இந்த மழையானது தொடர்ந்து இன்று முழுவதுமே பெய்யும். நாளையும் இதே நிலை தான் நீடிக்கும். தற்போது டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் வரும் மணி நேரங்களில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றும் நாளையும் தென் கடலோர மாவட்டங்களில், அதாவது முதலில் டெல்டா, அதுக்கப்புறம் தென் கடலோர மாவட்டம், அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா கன்னியாகுமரி வழியாக அந்த அரபிக்கடல் சென்றும். ஸோ வீக்காய் சென்றும் அந்த ஆழ்ந்த தாழ்வு பகுதி. ஸோ பாருங்கள், இது அதாவது இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஜென்ஸ்ன்னு பார்த்தா அந்த பாக் ஜலசந்தி பகுதியில் தான் உங்களுக்கு அது கன்வர்ஜென்ஸை அது குவிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக இந்த இடத்துல அந்த இலங்கை ஒட்டியுள்ள அந்த பாருங்கள், அந்த சுழற்சி தெரியுதா, ரவுண்டாக இருக்கா, சுட்டுதா, இலங்கை ஒட்டியுள்ள பகுதியில் தான் இருக்குது. அப்போ கன்வர்ஜென்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறையா ஃபால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கடல்லேருந்து ஈரப்பதத்தை எடுத்து நம்ம அது இருக்கிற வரைக்கும் அது நம்ம கடலோர பகுதியில் செலுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த நிலையானது அடுத்த 3 நாட்கள் இதே நிலை தான் நீடிக்கும். நம்ம சொன்ன அந்த ஃபோர்காஸ்ட்டாக இதோட ரவுண்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வலுவிழந்து அரபிக்கடல் சென்றும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதிய தாழ்வு நிலை வரும். இப்போ இந்த 4 நாள் நல்ல மழை இருக்குது. மழையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மீனவர்கள் அடுத்த இன்றிலிருந்து 3 நாட்கள், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், கன்னியாகுமரி ஒட்டியுள்ள குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அதே போல் நம்ம இலங்கை ஒட்டி உள்ள வங்கக்கடல், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் காற்று அதிகமாக இருக்கும். அதனால் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ எங்கெங்கே கரண்ட்டாக பதிவாகிட்டு இருக்குன்னு பார்த்தா தெரியும். இது இப்போ கரண்ட்டாக பதிவாகிட்டு இருக்கு ஒரு செயற்கைக்கோள் ரேடார். இந்த ரேடாரில் பாருங்கள் எங்கே பதிவாகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு கரண்ட்டாக தெரியும். இப்போ இதில் பார்த்தா தெரியும். அதாவது பாருங்கள், வட இலங்கை ஒட்டியில் பகுதியில் பதிவாகிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் பதிவாகிட்டு இருக்குது. அதே போல் நாகப்பட்டினத்தில் தீவிர மழை பதிவாகிட்டு இருக்குது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தீவிர மழை. இந்த ப்ளூலாம் இருக்குல்ல அந்த ரேடாரில், இது எல்லாமே கனமழை, மிக கனமழை. ஆங்காங்கே இதெல்லாம் பாருங்கள், ரேடார் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே பாருங்கள், ரேடார் முழுவதுமே இப்போ கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலுமே தமிழகத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஏன்னா மன்னார் வளைகுடான்னு வந்தாலே எல்லா இடத்துலையும் மழை பெய்யும் ஒரு தாழ்நிலை வந்தாலே. ஏன்னா வேகமாக கடல் காற்று என்ன ஆகும்னா உள் பகுதியில் செலுத்தும். ஸோ பாருங்கள், புதுக்கோட்டையில் பெஞ்சிட்ருக்கு, திருவண்ணாமலை, அதே போல் கரூர், அதே போல் மதுரை ஒட்டியுள்ள பகுதி, திண்டுக்கல், சீர்காழி, மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் இங்கிட்டு தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, இங்கெல்லாம் நல்ல மழை பதிவாயிட்டிருக்கு. வடகடலோர மாவட்டம் எடுத்துட்டோம்னா இந்த சென்னையோட உள்பகுதி, அதே மாதிரி காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, இங்கெல்லாம் எங்கெங்கே இந்த ரேடாரில் ப்ளூ கலரில் இருக்கோ, வண்ண கலரில் ப்ளூ கலரில் இருக்கோ, இது எல்லாமே அங்கெல்லாம் மழை பதிவாகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ பார்க்கும்போது பாருங்கள், ரேடார் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே இப்போ மழை கரண்டாக பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் இலங்கை ஒட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் தென் கடலோர பகுதி நோக்கி வரும். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மழை காலமாக தான் இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். விட்டு விட்டு பெய்யும். சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிக கனமழை, இந்த மாதிரி தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த நிலையானது அடுத்த 3 நாட்கள் இதே நிலை தான் நீடிக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு நாட்கள் சந்திப்போம்.